ப்ளவுஸை தைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ண மார்க்கரு அழியாமல் அப்படியே இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம துணியை வச்சு அழிச்சா கூட அது அழியாது. சில மார்க்கர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் நம்ம துவைச்சதுக்கப்புறம் கூட அந்த மார்க் லைன் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய மார்க்கர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மார்க்கர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மார்க்கர் தான். இது கிளாத்தில் ஸ்ப்ரெட் ஆகவும் செய்து நமக்கு அழிச்சா கூட அழிய மாட்டுது. இந்த மார்க்கர் பார்த்திங்க அப்படின்னா இது மெழுகில் உள்ளது, நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஆனால் இது ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யும், ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது. இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது நமக்கு கீழே விழுந்தாலும். ஆனால் இது கிளாத் ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மெழுகு தான், ஆனால் ரொம்பவே லேஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லேஸான லைன் நமக்கு கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிளாத்தில் ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே இருக்கும். பேக் சைடும் நமக்கு அந்த ஷேட் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த 4 மார்க்கரில் எது ஈஸியாக அழியுதுன்னு பார்க்கலாம். அயன் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கர் பார்த்திங்கன்னா குயிக்காக நமக்கு அழிஞ்சிருது. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண மார்க்கர் எதுவுமே ரிமூவ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. பொதுவாகவே நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அயன் பண்ணி கொடுப்போம். அப்போதைக்கு நம்ம அந்த மார்க்கரில் வர லைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க்கருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டாவோட இமேஜ் இருக்குது. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஆரி ஒர்க் போடுறவங்களுக்குலாம் அந்த மார்க்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த மார்க்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க.